அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஒரு நிலையில் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையை அடைந்திருந்தாலும் கூட மற்ற அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் ஒரு 11ஆம் இடங்கள் வலுத்திருந்தாலே பணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதிங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் கொஞ்சம் ஒரு மாதிரி முதல் 15 நாட்களுக்கு இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, இது செஞ்சிடலாமா, அது செஞ்சிடலாமா, இது நல்லபடியாக நடக்குமா, அது நல்லபடியாக நடக்குமா என்பது போன்ற குழப்பங்கள் இருந்தாலும் கூட மாதத்தின் 3வது 4வது வாரத்தில் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல மாதமாகவே ஜனவரி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 11ஆம் இடங்கள் வலுத்திருந்தால் என்னங்கய்யா நடக்கும்? வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கும். குடும்பங்களில் தான் கணவன் மனைவி ஒரு மாதிரியான ஒரு பிணக்கம், ஒரு சுணக்கம், ஒரு மாதிரியாக இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதை கூட கொஞ்சம் 3வது வாரம் 4வது வாரத்தில் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்குவீங்க. ஜனவரி மாதம் ஒரு 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா தை மாதம் பிறக்குது. இதுவரை இல்லாத அளவிற்கு குடும்பங்களில் மங்கள விஷயங்கள் நடக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்திலேயே ஏதாவது ஒரு ஆயத்தங்கள், அதாவது திருமண உறுதி, பூ வைக்கிறது, இப்போ வரன் பார்த்துட்டு போகிறது என்கின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் தை மாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது என்பது ஒரு தொழிலுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு அமைப்பு. 2ஆம் அதிபதியும் 11ஆம் வீட்டில் இருக்கிறார், 2வது வீட்டிலையும் குரு இருக்கிறார் என்பது வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும்ன்றதை காட்டுது. குறிப்பாக வியாபார பெருமக்களான மேஷராசிக்காரர்கள், விவசாயம் சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, சிறு குறு தொழில்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன மிஷினை மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு கார் வச்சுருக்கிறேன், ஒரு பைக் வச்சுருக்கிறேன், ஒரு பஸ்ஸு, ஒரு லாரி, ஏதோ ஒரு வாகனத்தை, ஏதோ ஒரு மிஷினை வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்கின்ற அமைப்பில் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஒரு இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடம் வலுத்த அமைப்பில் இருக்கிறதுனால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் தோற்று போனதாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்தந்த இடத்துலேருந்து எல்லா விதத்திலும் எந்த இடத்துல எந்த அமைப்பில் வெற்றியை பெற முடியவில்லை என்கின்ற அமைப்பில் இருந்தீர்களோ அதில் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு மிகப்பெரிய யோக மாதம்னு சொல்லுவேன். சோஷியல் மீடியா கை கொடுக்கும். கல்வி கேள்விகளில் சிறப்பாக இருக்கக்கூடிய, அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க 2025 ஜனவரி மாதம் எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள், திருப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே ஒரு நிலையில் குரு பகவான் வலுத்து இருக்கின்ற அதே நேரத்தில் மற்ற யோகர்கள் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. புதன் கிட்டத்தட்ட குருவின் பார்வையில் நிரம்ப நாட்கள் இருக்கிறார். சுக்கிரனும் 10ஆம் அதிபதியும், சனியும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது தொழில் முன்னேற்றங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான ரிஷபராசிக்கார வேலை செய்கிறவங்களுக்கு உண்டு. வேலை மாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் இப்போது இருக்கும். வேலை மாற்றம்னா நல்ல மாற்றம்னு எப்படி சொல்கிறீங்க? வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த தை மாதமே, ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே தொழிலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான முதலீடு இல்லைங்க, நல்லா வியாபாரம் ஆகுது, நல்லா தொழில் நடக்குது, இன்னும் ஒரு 10 ரூபா 5 ரூபா இருந்ததுன்னா நான் அதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன் என்கின்ற மாதிரியான தொழில் அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு வளர்ச்சிக்கான முதலீடுகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக ஒரு 40 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் இல்லையா, அவர் இன்னும் ஒரு 4-5 மாத காலத்திற்கு அந்த 11ஆம் இடத்துல இருப்பார். 11ஆம் இடம் குடும்ப அமைப்புகளையே நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. இதுவரைக்குமே அண்ணன் தம்பி அக்கால் தங்கைகள் போன்றவர்களோடு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களோடு சுமூகமான இணக்கமான சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும். நட்பில் ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்நிய மத இன மொழி பேசுகின்ற உங்கள் மதத்தை சாராத, இனத்தை சாராத, மொழியை சாராத ஒரு நண்பர் மூலமாக, அல்லது அப்படி ஒரு நண்பர் புதுசாக அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்பு, இவர் மூலமான ஒரு தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள் உருவாகி அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய நிலையும் கண்டிப்பாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்புகளில் ஒரு சோகங்கள், துக்கங்கள் இருக்கக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் கண்டிப்பாக இருக்காது. குரு பகவான் 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டெடினஸ் வரக்கூடிய தன்மைகளும் இந்த மாதமே கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சிலருக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகளும், இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்னார்தான் வாழ்க்கை துணைவர் என்பது ஜனவரி மாதம் ஒரு மாதிரியாக தெரியக்கூடிய அமைப்பு. நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்பு. ப்ரொமோஷன் சொல்கிறோமே, அது ஒரு நண்பராக பழகக்கூடியவரை ஏன் கணவனாகவோ மனைவியாகவோ தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 ஜனவரி மாதம். மிதுனம். மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் 8இல் மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் 2025 ஜனவரி மாதத்திற்கு நிச்சயமாக மிதுனராசிக்காரங்களுக்கு உண்டு. மிதுனராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருச்சுன்னு தான் நிச்சயமாக சொல்லுவேன். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இப்போது இல்லை. அடுத்தடுத்து படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நடைபெற்று கொண்டு இருக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்குது. போன வருஷம் ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, இந்த இணையத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள், இதனால் ஒரு மாதிரியான பொருள் விரயம், பண நஷ்டத்தை அடைந்தவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்திலேயே இழந்த பணத்தை ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. யாருக்கிட்டையாவது வேலைக்கு பணம் கொடுத்தேன், அப்படி பணம் கொடுத்தேன், இப்படி பணம் கொடுத்தேன், சும்மா கஷ்டம்னு சொன்னாங்க, வட்டிக்கெல்லாம் கொடுக்கலங்க, ஒரு உதவி பண்ணுறதுக்காக கொடுத்தேன், ஆனால் அதை அவர் புரிஞ்சிக்கல, எனக்கு தேவைப்படும் போது திருப்பி தர மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக எப்போதோ ஒரு நிலையில் வர வேண்டிய பணம் இன்னும் இழுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற அமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தின் 3வது 4வது வாரத்தில் பணம் வரக்கூடிய சூழல் அருமையாக இருக்குதுங்க. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருப்பது நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மனசில் கொஞ்சம் உற்சாகம் இருக்கும், தெம்பு வரும், எல்லா நிலைகள்லையும் ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல இருக்கிறது. கடன் நோய், வம்பு வழக்கு போன்ற அமைப்புகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மை. குரு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இது தை மாதம் வந்துடுது இல்லையா, வீடு வாங்கிடுவோம், வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவோம், அல்லது வீட்டு மனையாவது வாங்கிடுவோம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு என எல்லாருக்குமே அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் மட்டும்தாங்க பெரும்பாலான மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இவ்வளவு நல்லதாக சொல்கிறேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட 6, 8 தசாபக்தி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வேதனைகள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் கோச்சார அமைப்புகளில் ராசிநாதன் போன்றவர்கள் சுபத்துவமாக இருந்தாலே எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு, பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற நாடுகளிலேயே நல்ல வேலை, வியாபாரம், தொழில் முன்னேற்றம், வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நிச்சயமாக இருக்குங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் என்ன முயற்சிகளை நீங்கள் செய்கிறீர்களோ அந்த முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய முன்னேற்றம் மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2025 ஜனவரி மாதம்.